जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன். மகர ராசி நேயர்களே, ஒரே விஷயம் இந்த வாரம், அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். இது மட்டும் மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்க இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போதும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் திறப்பதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்கள் பல வருட மௌன உழைப்பில் அதனால் உச்சிக்கு போகும் முன் உங்களை கீழே இழக்க ஒரு கை நீளலாம். சோ பாத்துக்கோங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நான் திரும்பவும் சொல்றேன், வாழ்க்கையில் ஒரு கதவு திறப்பது அதிர்ஷ்டம் இல்லை, உங்கள் பல வருட மௌன உழைப்பின் பலன். ஆனால் உச்சிக்கு போகும் முன் உங்களை கீழே இழக்க ஒரு கை நீளலாம். சோ கொஞ்சம் கவனமா என்ன செய்யலாங்கிறத யோசிச்சு செய். ஒர்க் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் பெயர் முக்கியமான பட்டியலில் இடம்பெறும். அமைதியாக செயல் இழப்புக்கு மரியாதை. உங்களோட நேம், நீங்க எந்த நேம் லிஸ்ட்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் லிஸ்ட்ல உங்க நேம் வந்துடும். பிசினஸ், தொழில் தொடர்பான வருமானம் மற்றும் நிறுத்திய திட்டத்தை எல்லாம் மீண்டும் தொடங்கலாம். ஃபேமிலி, வீட்டுல இருக்கக்கூடிய வார்த்தை இறுதியாக முடிவாக மாறும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மேரேஜ் உறவில் பாத்தீங்கன்னா இருந்த ஓரளவுக்கு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி மலரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரீமேரேஜ் சம்பந்தப்பட்ட எதிர்பாராத இடத்தில் நல்ல சம்பந்தம் வரலாம். மணி சம்பந்தப்பட்ட தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். ஆனால் புதிய ஆடம்பர செலவு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பாசிட்டிவான விஷயங்கள், உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களை மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள். நெகட்டிவ் பாத்தீங்கன்னா அதிக பொறுப்புகளை ஏற்று உடலை சோர்வடைய செய்யும். நிறைய எடுத்துக்காது. மாணவர்கள் கடைசி நேர முயற்சியை வெற்றியை தீர்மானிக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை பொறுமை வைத்து முதலீடு பலன் தரும். வேகமான வர்த்தகத்தில் எச்சரிக்கை தேவை. சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமக்கள் முழங்கல் மற்றும் வைட்டமின் குறைபாட்டால் கவனம் தேவை. உடல் நலம், அதிக வேலை பளு காரணமாக சோர்வு மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். நீதிமன்ற வழக்கு, நீண்ட கால வழக்குக்கு பிறகு சாதகமான முடிவு தெரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குடும்ப சண்டை, பழைய சண்டை, குற்றச்சாட்டை மீண்டும் பேசினால் அமைதி குறையும். சோ சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. வெளியிட தகராறு, உங்கள் கௌரவத்தை காக்க மௌனமே சிறந்த ஆயுதம். வெளியிடத்துல உங்க கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையில சண்டைகள் வரும், கவனமா இருங்க. மலை அசையாது, ஆனால் மலைக்குள் பொக்கிஷம் இருக்கும். இந்த வாரம் சத்தம் போடுவார்கள் அல்ல அமைதியாக முன்னேறுபவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். சோ ரொம்ப கரெக்டா கொண்டு போங்க, கரெக்டா செய்யுங்க. ஏன்னா சில விஷயத்துல சில பிரச்சனைகள் வரதான் வரும். மகர ராசி பொறுத்தளவுக்கு
வேலை இடத்துல இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க, இப்போ ஒரு காலேஜ்ல வேலை பாக்குறீங்க, ஒரு சில இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் வரதான் வரும். எந்த இடத்துல என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாங்கிறத கவனமா கொண்டு போங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ் பண்ணலாம். சுபம். வாழ்க வளமுடன்.